பார்க்க போகிறோம்னா ஜென்ரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் எத்தனை டைப்னா மொத்தம் 5 டைப்பு. ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் சொல்லி 5 டைப் இருக்குது. இப்போ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1940 1956 தான் ஆரம்பித்தாங்க. இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனை வந்து எது யூஸ் பண்ணாங்கன்னா வேக்யூம் டியூபும், இந்த வேக்யூம் டியூப்பில் தான் இதை வந்து யூஸ் பண்ணி இதை வந்து டெவலப் பண்ணாங்க. அதோட அனதர் நேம் தான் தெர்மோனிக் வேல்யூ மிஷின். இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து இன்புட்டை வந்து எதில் தான் கொடுக்க முடியும்னா பஞ்சுடு கார்ட்ஸ்லையும் இப்போ பேப்பர் டேப்லேயும் தான் கொடுக்க முடியும். இதோட அவுட்புட் வந்து பிரிண்ட் அவுட்டில் தான் டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து எதில் வந்து ஒர்க் பண்ணிச்சுன்னா பைனரி கார்டு அதில் தான் ஒர்க் ஆகும். அதோட லாங்குவேஜ் வந்து என்னென்னா 0 to 1. எக்ஸாம்பிள் வந்து ENIAC, EDVAC இதான் எக்ஸாம்பிள் எக்ஸெட்ரா. அடுத்து செகண்ட் ஜென்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1956 1963 தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து எதை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா டிரான்சிஸ்டர் டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணாங்க செகண்ட் ஜென்ரேஷனில். இதை வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட இதை வந்து கம்பேர் பண்ணால் இது வந்து சின்னதாக தான் இருக்கும் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இந்த இதில் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து இதை வந்து கம்பேர் பண்ணால் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் பண்ணுற ஒர்க்கை விட இது கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக இருக்கும். இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் அது வந்து டைம் அதிகமாக எடுக்கும், இது வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக எடுக்குன்றாங்க இதில். அப்புறம் தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1963 1971 தான் அதை வந்து ஆரம்பித்தாங்க. இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து எதை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா இன்டர்கேட்டட் சர்க்யூட் ஐசி டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணாங்க. இதை வந்து நம்ம செகண்ட் ஜென்ரேஷனோட இதை கம்பேர் பண்ணோம்னா இந்த கம்ப்யூட்டர் வந்து சின்னதாக தான் இருக்கும் சைஸில். அப்புறம் இதை வந்து நம்ம வந்து அதை விட இதை கம்பேர் பண்ணோம்னா இதுலேயே அப்படி தான் டைம் வந்து இதில் கம்மியாக தான் இருக்கும். அது வந்து அதை விட இதை கம்மியாக டைம் எடுக்கும் அப்படின்றாங்க. இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து எவ்வளோதான் இதானாலும் இதோட பவர் ஹீட் வந்து லெஸ்ஸாக தான் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கூட ரொம்ப லோவாக தான் இருக்கும் இந்த தேர்ட் ஜென்ரேஷனில். அப்புறம் இந்த தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை வந்து கமர்ஷியலாகவே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து 1972 2010 தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து எதில் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் டெக்னாலஜி. இந்த மைக்ரோ ப்ராசஸர்னா என்னென்னா அது வந்து ஸ்மால் சிப்பு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர் டெக்னாலஜி. இந்த இதில் வந்து இதை விட அந்த தேர்ட் ஜென்ரேஷனில் இருக்க கம்ப்யூட்டரை விட இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த போர்ட்டபுள்னால் இதை வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு நம்ம வைக்கலாம் அந்த கம்ப்யூட்டரை. அதுக்கடுத்து ஃபோர்த் ஜென்ரேஷன்லேயும் அதே மாதிரி தான். இதோட அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு லெஸ்ஸாக தான் இருக்கும், வெரி லோவாக தான் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கொடுக்கும். அப்புறம் இது வந்து நம்ம ஒரு இன்புட் ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட்டோம்னா அதோட ஆன்சர் வந்து ரொம்ப அக்யூரஸியாக கரெக்டாக அது வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் இதோட காஸ்ட்டும் கூட வெரி லோ தான். இந்த தேர்ட் ஜென்ரேஷனோட இந்த காஸ்ட் வந்து ரொம்ப லோ. இதை வந்து காமன் பீப்புள்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து 2010 இப்போ ஸ்டில் டேட் வரைய இது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த இதில் வந்து இதோட கேட்டகரி என்னென்னா ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் வச்சு தான் இதை வந்து டெவலப் பண்ணாங்க. அதுக்கடுத்து இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து ஹை கெப்பாசிட்டியும் நிறையா மெமரி கெப்பாசிட்டியும் இருக்குது, கேப்பபிலிட்டியும் ஹை மெமரி கெப்பாசிட்டியும் இருக்குது. இதோட இந்த ஒர்க் வந்து வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ மல்டிபிள் டாஸ்க் கொடுத்தாலும் அப்படியே சிமுலேட்டாக அப்படியே டக்குன்னு ஒரு ஆன்சரை வந்து அது கொடுத்துரும் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த இதை வந்து இப்போ வந்து இப்போ வந்து அட்வான்ஸாக ஆயிடுச்சு. என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, குவாண்டம் கம்ப்யூட்டேஷன், நானோ டெக்னாலஜி, பேரலல் ப்ராசஸிங் இந்த மாதிரி இதில் இப்போ நிறையா இது வந்துருச்சு அட்வான்ஸாக அப்படின்றாங்க எக்ஸெட்ரா. தேங்க்யூ.